பிரைஸ் த லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய அவேக்கனிங் மீட்டிங்கினுடைய 3வது நாள். அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா? ஆமீன். இன்றைய தினம் கர்த்தர் நமக்காகவே ஸ்பெஷலி ப்ரிப்பேர் பண்ணினால ஆதலால் நாம் சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போமா, துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நேற்று முழுவதாக நம்மளை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நாம் தேவனை துதிப்போமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காகவும் நாம் தேவனை துதிப்போமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், ஆதலால் மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம். சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? என் வாழ்க்கையில் எந்த நன்மை எனக்கு கிடைக்கலேன்னு ஒரு வேளையை சொல்லலாம், ஆனா உங்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுத்து இருக்கிற, ஆரோக்கியத்தோடு என்ற காலில் எழும்பும்படி கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 50ஆம் சங்கீதம் அதோட 14வது வசனம். ஸ்தோத்திரம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளையே செலுத்து. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 23வது வசனம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னைய மகிமைப்படுத்துகிறான், தன் வழியே செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். கரம் அடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு காலுகளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். சோ நாம் தேவனை துதிப்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கிய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்று முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி, நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி, ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம். என்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு நடத்த போறோம் கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆவிக்குரியதான ஒரு ஊற்றுதல் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் ஆமென் வைத்திருக்கிற, ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, வழிகளை பார்க்கும்படியாகவே கர்த்தருடைய ஆமென் அற்புதங்களை பார்க்கும்படி கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தன் மக்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே, அதை பார்த்து கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. நோய்கள் குணமாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வாய்ப்புண்ண இப்போதே குணமாகட்டும். வயிற்றுக்குள்ளே இருக்கிற புண்ணுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தை அனுபவித்துக் கொள்ளட்டும். இப்போதே குணமாகட்டும். ப்ளீடிங், வயிற்றுக்குள்ளே இருக்கிற ப்ளீடிங் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய நிறவை அனுபவித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய எஜுகேஷன் சம்பந்தமான தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் அடையாளங்களை வெளிப்படுத்தும், அற்புதங்களே செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மற்ற பலவித பிரச்சனைகள், தேவைகள் மத்தியத்தில் ஆயிருக்கிறவர்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிகளை திறந்து கொடுத்தாட்டே ஆண்டவரே. இன்று ராத்திரியில் நடக்கிற மீட்டிங்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாட்டே, கர்த்தர் பலப்படுத்தினாட்டே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்க வாழ்க்கையில் நிரம்பி விடுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மறக்காமல் ஆமென் ராத்திரியில் 9:30 மணிக்கு நம்மளோட ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிக்கும். கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நிறைய தடவை நம்ம வாசித்திருக்கிறது, தியானித்திருக்கிறது, இதே குறித்து நம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை நாம் தியானிப்போம். நீங்கள் பண ஆசை
ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவன் பிரியமானவர்களே, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். பண ஆசைதான் சகல பாவங்களுக்கும் காரணமாய் வருகிறது. ஆதலால் இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். அடுத்தது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னைக்கு மெசேஜோட டைட்டில், கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடாதவர். ஸ்தோத்திரம். ஆமென். நம்மளை விட்டு விலகாதவர். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், துன்பங்களாகட்டும், பிரச்சனைகளாகட்டும், ஆமென், ஹல்லேலூயா, சூழ்நிலைகள் ஆகட்டும், அதன் மத்தியில் உங்களை கைவிடாமல் ஹல்லேலூயா உங்களோடு கூட இருக்கிற ஒரு கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆமென். பலபோது நமக்கு நன்மைகள் இருக்கும் போது, ஆசீர்வாதங்கள் இருக்கும் போது அநேகர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அநேகர் நம்ம பக்கத்திலே வருவார். ஆனா நம் தாழ்ச்சியில் இருக்கும் போது எல்லாரும் நம்மளை விட்டு விலகிடும். யாரும் நம்ம கூட ஆமென் வரமாட்டார். ஸ்தோத்திரம். 34வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது, 34ஆம் சங்கீதம் அதோட 18வது வசனம், ஆமென், ஹல்லேலூயா, அதை நாம் வாசிக்கும் போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து, ஆமென், நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். உங்க இருதயங்கள் நொறுங்கி இருக்கும் போது கர்த்தர் உங்களுடைய பக்கத்திலே வருவார். ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பர்வதங்களில் வாசம் பண்ணுகிறவர் மட்டும் கிடையாது, அவர் தாழ்ச்சியில் கூட நமக்காக இறங்கி வருகிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அதான் 23ஆம் சங்கீதம் நாம் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், 4வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவன் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது ஆமென் கோலும் உமது தடியும் என்னைய தேற்றும். பிரியமானவர்களே, சமாதானமாய் இருந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். அடிக்கடி நீங்கள் சொல்லுங்கள், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பள்ளத்தாக்கில் ஆமென் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், ஏனென்றால் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய ஆமென் தடியும் என்னை தேற்றும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரும் ஆகட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனைகள் எதாகட்டும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க சொல்லுங்கள், என் கூட இருக்கிற ஒரு கர்த்தர், என்னை நடத்துகிற தேவன், என்னை எனக்கு ஆறுதலை கொடுக்கிற ஒரு கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. ஸ்தோத்திரம். 365 நாளும் 24 மணி நேரமும் உங்களை காக்கிற தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஹல்லேலூயா தூங்காதவர். ஹல்லேலூயா. அவர் மயங்காதவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தூங்கும்போது, சரி நீ தூங்கிட்டு இருக்க, நான் கிளம்புறேன்னு சொல்லுகிற கர்த்தர் கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறவர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய பிரசன்னத்திலே நடந்து கொள்ளுங்கள், அவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய கரம் பிடிக்கும், அவர் உங்களோடு கூட நடப்பார். உங்கள் பிரச்சனைகள் மத்தியில் அவர் உங்களுக்காக இறங்கி வரும், அவர் உங்களை தேற்றும், அவர் உங்களுக்கு ஆறுதலை தரும். ஆமென். நீங்கள் பயப்பட தேவையில்லை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்ம எல்லைகள் விசாலமாகும், நாம் உயரும், ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you, God bless you. Amen.